சஞ்சய் பா எங்க போறீங்க? அது பக்கத்துல ஒரு வேலையாப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். 2 பேரும் இங்கேயே இருங்க. குடும்பத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி முடிவெடுக்கணும். விஜய், ஸ்னேகா, வேதா, வேதா, வீட்ல எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சுப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. வித்யா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு வீட்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆரம்பிச்சிட்டாருங்க உங்க அப்பா. மாமா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இருமா, இதெல்லாம் எடுத்து சொல்லி காட்டுறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா சொல்லி காட்டினாதானே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியும். நீ பேசாம இரு. வேதா, நீ வித்யா உனக்கு தகுதியான மருமகளா இல்லையான்னு ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சுட்ட. ஆனா எல்லாத்துலயுமே வித்யா ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, பல வருஷமா உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த உன்னோட பரம எதிரி சகுந்தலாவையும் உன் கூடவே இருந்து குழிப்பறிச்ச துரோகி பிரீத்தியையும் கதற விட்டுருக்கா. இது எவ்வளவு பெரிய சாதனை. அதான் ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாலே. நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்களோ. அவங்களெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது ஸ்னேகா. அப்படியே செஞ்சாலும் அதை எப்படி தடுக்கணும்னு வித்யாவுக்கு நல்லா தெரியும். உன் உதவி எல்லாம் தேவைப்படாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வாழ்றதே அவ போட்ட பிச்சுன்னு தான் சொல்லுவார் போல இருக்கு. வேதா, இதுக்கு மேல அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? இப்பவாது அவளை உன் மருமகளா ஏத்துக்கிறியா? அவளுக்குன்னு முறையா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பொறுப்பு கொடுக்கலாம்ல? ஆமாம்மா, இதுக்கப்புறமும் அவளை நீங்க ஒதுக்கி வைக்கணுமா? சஞ்சய், அவங்களே என்ன எப்ப ஏத்துக்கிறாங்களோ அப்ப ஏத்துக்கட்டும். ஏன் அவங்கள கட்டாயப்படுத்துற? இன்னும் எவ்வளவு நாளுமா பொறுத்துட்டு இருக்கிறது? நீ படிக்காதவ, உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொன்னா நீ எல்லாத்தையுமே முடிச்சு ஜெயிச்சு காட்டிட்ட. அப்புறம் என்ன? வேதா, இப்பவும் உனக்கு திருப்தி ஆகலனா நீ வேற ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அது எவ்வளவு கஷ்டமான டாஸ்கா இருந்தாலும் வித்யா ஜெயிச்சு காட்டுவான். இனி நான் இவளுக்கு எந்த டெஸ்டும் வைக்கிறதா இல்ல. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் இவ காலேஜோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். அத சரியா மேனேஜ் பண்ணி ஃபைனான்சியலா நிர்வாகத்தை நடத்தி காட்டட்டும். அதுக்கப்புறம் நான் என் முடிவை சொல்றேன். அத்தை, இந்த பொறுப்பை எப்பவுமே நீங்க தானே பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்குமே இதை விட்டு கொடுத்ததே இல்லையே. அந்த பொறுப்பை போய் வித்யா கிட்ட. ஸ்னேகா, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். வித்யா, நீ களத்துல இறங்குமா. இப்பவே பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. எவ்வளவோ பண்ணிட்ட, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆமா வித்யா, சரின்னு சொல்ல. சரி. ஆல் தி பெஸ்ட். பாத்துக்கோங்க, இது வரைக்கும் உங்ககிட்ட கூட கொடுக்காத ஒரு பெரிய பொறுப்பை அவகிட்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் அக்கவுண்ட்ஸ், பண விஷயம். இதுல இருந்தே உங்க அம்மா உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் அப்படியே ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அவளுக்கு கை தட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. வணக்கம் மேடம். என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நான் உங்க யாரையும் வர சொல்லலையே. மேடம், நான் தான் அத்தை வர சொன்னேன். சொல்லுங்க மேடம், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? நீங்க எல்லாரும் எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 வருஷமா வேலை செய்யறோம் மேடம்.
இடையில வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கீங்களா? இல்ல மேடம், 10 வருஷமா இங்க தான் வேலை செய்யறோம். அத்தா உங்க யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? அவங்க ஏன் மேடம் எங்களை சஸ்பெண்ட் பண்ணணும்? நாங்க இது வரைக்கும் எந்த தப்புமே செய்யலையே. கண்டுபிடிக்காத வரைக்கும் எல்லாரும் தப்பு செய்யாத நல்லவங்க தான். மேடம், உங்களுக்கு நேத்து தான் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. நாங்க 10 வருஷமா வேலை செய்யறோம். வேதா மேடம் எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதான் பிரச்சனையே. நேத்து ஒருத்தன் புதுசா வேலைக்கு சேர்ந்து அவன் ஒரு தப்பு செஞ்சா கூட பரவாயில்ல, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 10 வருஷமா இவங்க கிட்ட நீங்க சம்பாதிச்ச நம்பிக்கைய வச்சு சந்தேகமே வராத மாதிரி முறைகேடு செஞ்சிருக்கீங்க. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. மேடம் என்ன பேசுறீங்க? நாங்க என்ன முறைகேடு பண்ணோம்? சார், உங்க யாரையும் அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. எல்லாருமே நல்லவங்க தான். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், பணத்துக்காக ஆசைப்பட்டு தப்பு பண்ணிருக்கீங்க. அத நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா. வித்யா, என்ன பேசுற நீ? இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு செஞ்சாங்களா? இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி. பணத்தை பத்தி யோசிக்காத அளவுக்கு இவங்கள நான் நல்லா சௌகரியமா பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு முறைகேடு பண்ணணும்? தேவைக்கு மேல தேவை அதிகமாகும் போது பணத்தோட தேவை இன்னும் அதிகமாகுது. இவங்களுக்கு எப்போ அந்த நிலைமை வந்துச்சுன்னு தெரியல. ஆனா 5 வருஷமா இவங்க நிறைய முறைகேடு பண்ணிருக்காங்க. நீங்க எங்க வேத மேடத்தோட மருமக, அதனால மட்டும்தான் நாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கோம். வேற யாராவது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா? தப்பு செஞ்சாலும் தைரியமா பேசுறீங்க பாருங்க. பெரிய ஆளு சார் நீங்க. இந்த தைரியத்தை பாக்குற யாருக்குமே உங்க மேல சந்தேகம் வராது. வித்யா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. உன்கிட்ட காலேஜ் பொறுப்பை கொடுத்தா அதை நீ இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவியா? இவங்களை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம்? அத்தை, அது என் நோக்கம் இல்ல. நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் ஆதாரம் இல்லாம பேசல. இந்த ஃபைல்ஸை பாருங்க. எனக்கும் இவங்களுக்கும் என்ன? நான் எதுக்கு இவங்க கிட்ட சண்டை போடணும், தப்பா பேசணும்? நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா செய்யணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மேடம், அந்த ஃபைல்ல என்ன இருக்கு மேடம்? நாங்க எந்த தப்புமே செய்யலையே மேடம். யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி செஞ்சா தப்பு இல்லைன்னு ஆயிராது சார். எத்தனைக்கு எத்தனை இந்த உலகத்துல இல்லாமையா போயிருவான்? மேடம் மேடம் நீங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மேடம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னை போட்டுருவேன். உங்களுக்கெல்லாம் நான் என்ன குறை வச்சேன்? வீடு, காரு, ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டேன். நீங்க கேட்காமலேயே நான் உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். என்ன ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த கணக்கு வழக்கையெல்லாம் நான் கண்டுக்காம விட்டதுக்கு காரணம் என்னோட முட்டாள்தனம் இல்ல, உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை. கேவலம் பணத்துக்காக அந்த நம்பிக்கையை கொன்னுட்டீங்கல்ல. எத்தனை வருஷமா நடக்குது இது? நீங்க எப்ப இவங்களை முழுசா நம்புனீங்களோ அப்பத்துல இருந்தே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். தப்பு செஞ்சவங்களுக்கு தான் மன்னிப்பு, துரோகம் செஞ்சவங்களுக்கு இல்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, வெளியில போங்க. இவங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கான லெட்டர்ஸ். மேடம் 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 இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மேடம் சாரி மேடம், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமேல் எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். கெட் அவுட். இத பொறுக்கிட்டு போங்க, பொறுக்கிட்டு போங்க. குறைஞ்சபட்சம் உங்க குடும்பத்துக்காவது உண்மையா இருங்க. கிளம்புங்க, கிளம்புங்க.
வித்யா சூப்பர்மா. இத்தனை வருஷமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருக்க. உனக்கு கொடுத்த பொறுப்புல முதல் நாளே 6 அடிச்சிட்ட. அவன் நம்பிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் தப்பு பண்றத நீ கண்டுபிடிச்சிட்டல, அதான் அப்படி போற. ஆனா நீ எவ்வளவு திறமையான ஆளுன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்த சேர்மன் நீதாமா. ஏமாமா, உங்க மூத்த புள்ள இருக்கும்போது சேர்மன் பதவியை உங்க சின்ன மருமக கிட்ட தான் தூக்கி கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஸ்னேகா, என்ன பேசுற? நம்ம வீட்ல யார் சேர்மனா இருந்தா என்ன, எல்லாரும் ஈக்குவல் தானே. நீங்க எங்களை அப்படி நடத்துற மாதிரியே தெரியலையே. என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா, ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்ப அது புரிஞ்சிருக்கும். அவ அப்படிதாமா, நீ எதுவும் கண்டுக்காத. சார், மேடம், சார், சார், அண்ணா சார், என்னாச்சு? தலையில அடிபட்டு ரத்தம் வருது. டேய் டேய் டேய், என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய், என்னடா இப்படி ரத்தம் வருது? சஞ்சய், first aid என்ன ஆச்சுடா? சொல்றா டேய். அதெல்லாம் வேணாம் சார். சொல்றா என்ன ஆச்சுடா? சார், விஜய் சாருக்கு ஆபத்து சார். விஜய். அவரை முதல்ல காப்பாத்துங்க சார். விஜய்க்கு ஆபத்து. என்னடா என்னன்னு சொல்ற? சொல்ற? என்னடா சொல்ற? என்னாச்சு? சொல்லு. அம்மா சார், கார் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சார், ஒரு கும்பல் வந்து காரை மறிச்சு என்ன அடிச்சிட்டு விஜய் சாரை கடத்திட்டு போயிட்டாங்க சார். டேய், எங்கடா? என்னடா? எந்த இடத்துல என்ன ஆச்சுடா? சொல்லு சொல்லு. சார், ஆமா சார், நான் அவரை காப்பாத்த ட்ரை பண்ண சார், முடியல சார். அவனுங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்கானுங்க சார். சார், அவரை போய் காப்பாத்துங்க சார். ஏய், ஐயோ, என்னடா? ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? காலையில ஆபீஸ் போகும்போது கூட என்கிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு போனாரு. அவருக்கு இப்படி ஏய், ஆயிடுச்சு. சொல்றா. ஐயோ, 2 நாளா கெட்ட கனவா வந்துச்சு. அதுக்கு இதுதான் காரணமா? அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க. விஜய்க்கு எதுவும் ஆகாது. இப்பதான் இந்த குடும்பத்துல பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஐயோ, மறுபடியும் அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? கடத்துனது யாரா இருக்கும்? வேற யாருப்பா? அந்த சகுந்தலா கும்பலா தான் இருக்கும். அவங்கள தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க முடியாது. அவங்கள ஒரு வாரம் இந்த வீட்டுல வச்சு டார்ச்சர் பண்ணோம்ல, அதுக்காக இப்ப பழி வாங்குறாங்க. இதை நான் விட மாட்டேன்பா. விஜய் மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் சரி, அவங்க மொத்த பேரையும் நான் சதைச்சிருவேன். சஞ்சய், என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உடனே அவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ண வேணாம். அவங்கள தவிர நமக்கு வேற யாரு எதிரி? அவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். ஏய் சஞ்சய், நீ வாடா, நாம போய் என்ன எதுன்னு கேப்போம். வாடா, வா போலாம். வா. சஞ்சய், 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 நீ இரு. முதல்ல போலீஸ்க்கு தகவல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். இல்லம்மா, சொன்னது செய் சஞ்சய். போன் பண்ணு. ஐயோ கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை வரணும். அவர் யாரு வம்பு தும்புக்கு போக மாட்டாரு. அவரை போய் கடத்திருக்கானுங்களே படுபாவீங்க. அவனுக்கு நல்லாவே இருக்க மாட்டானுங்க. என்னாச்சுடா? அம்மா அவங்க இப்ப உடனே வரேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்னேகா, தைரியமா இருமா. விஜய்க்கு எதுவும் ஆகாது. அவன் வந்துருவான். ஏய், அண்ணி, ஸ்னேகா, அக்கா, அண்ணி, ஸ்னேகா, என்னாச்சு? ஸ்னேகா, தண்ணி எடுத்துட்டு வாமா. ஸ்னேகா, எழுந்துரு. மெதுவா. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஸ்னேகா, விஜய் நல்லபடியா திரும்பி வந்துருவான். எதிரிங்களை ஒரு அளவுக்கு மேல பகிச்சிக்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷனை கடத்திட்டாங்களே?
எல்லாத்துக்கும் காரணம் இந்த வித்யா தான். அனி என்ன பேசுறீங்க? ஆமா, இவதான் ஊர் வம்பல இழுத்துட்டு வரா. அதனாலதான் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஏன் புருஷனை கடத்திட்டு போயிட்டாங்க. ஸ்னேகா, வித்யா நம்ம குடும்பத்துக்கு நல்லதாமா பண்ணுவா. அவளால விஜய்க்கு ஆபத்துன்னு சொல்ற, கொஞ்சம் யோசிச்சு பேசுமா. பெத்த புள்ளைய யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. இப்ப கூட உங்க சின்ன மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் மாமா மனசாட்சியே இல்ல. மாமா விடுங்க, அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம். என்ன இருக்கலாம்? நான் சொல்றதுதான் உண்மை. ஒன்னாலதான் என் புருஷனை கடத்தி வச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். சரி சஞ்சய், விஜய் நம்பருக்கு கால் பண்ணி பாரு. யாராவது போன் அட்டெண்ட் பண்றாங்களான்னு பாப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்குப்பா. கடத்தினவனுங்க எப்படி போன் ஆன்ல வச்சிருப்பானுங்க? ஐயோ கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருந்து என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். என்னடா பண்றது? போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் போலீஸ் கூட வரலையே. எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க. இதுவே வித்யா சஞ்சய்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்நேரம் எல்லாரும் எப்படி துடிச்சிருப்பீங்க? ஸ்னேகா, என்ன பேசுற நீ? எங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். இல்ல, நீங்க வித்தியாசம் பாக்குறீங்க. அது கண் கூட தெரியுது. சஞ்சய் கடத்தி வச்சிருக்கும் போது எப்படி துடிச்சீங்க? ஐயோ, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சார், ஏய் போலீஸ் வந்துட்டாங்கடா. வாங்க வாங்க வாங்க. டேய் சொல்றா போலீஸ் கிட்ட சொல்றா. சார், அது வந்து உங்க பையனை கடத்தும் போது யார் கூட இருந்தது? இவன் தான் சார். நான் தான் சார் இருந்தேன். எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன்? வானகரம் தாண்டி பூந்தமல்லி போற வழியில சார். எப்படி இருந்தாங்க? சார், ஒருத்தன் அடிபட்ட மாதிரி ரோட்ல படுத்துக்கிட்டு உதவி கேட்டான் சார். இறங்கி போய் பாக்குறதுக்குள்ள எங்களை சுத்து போட்டானுங்க சார். எத்தனை பேர் இருந்தானுங்க? 4 பேர் சார். ஓ, ஞாபகம் இருக்கா? எல்லாருமே முகத்துல கருப்பு துணி போட்டு மூடிட்டு இருந்தானுங்க சார். ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிச்ச அந்த பையன் முகம் மட்டும் தான் சார் ஞாபகம் இருக்கு. அவன் ஆளு எப்படி இருந்தான்? சரியா சொல்ல தெரியல சார். ஆனா நார்த் இந்தியனா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு சார். அங்க இருந்து உடனே நீங்க எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாமே. என் போனை எடுத்துட்டு போயிட்டானுங்க சார். என்னையும் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டானுங்க சார். பதட்டத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நேரா வீட்டுக்கு ஓடி வந்தேன் சார். உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் கால் வந்துச்சா? பணம் ஏதாவது வேணும்னு கேட்டாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் வரல. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? டவுட்டே வேண்டாம். இதெல்லாம் சகுந்தலாவும் அவன் ஆளுங்களும் செஞ்ச வேலை தான். அவளை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க சார். அப்போ விசாரணை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆமா சார். யாரு? தெரியல, புது நம்பரா இருக்கு. எடுத்து பேசுங்க மேடம், பேசுங்க. ஹலோ, என்ன பையனை காணோன்னு வீடே ஒரே பதட்டமா இருக்கா? லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல. உடனே அவங்க உங்க எதிரி சகுந்தலா வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்களே. அங்க போனா அவங்களுக்கு ஒன்னும் கிடைக்காது. அவங்கள விசாரிச்சாலும் எதுவும் தேராது. டைம் தான் வேஸ்ட். ஏய், யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? பணம் தேவைப்படுற பல கோடி பேர்ல நானும் ஒருத்தன். உடனே 20 கோடி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க. என்னது, 20 கோடியா? உங்க பையன் உயிர் முக்கியமா இல்ல 20 கோடி முக்கியமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் திரும்பவும் கால் பண்றேன். உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். ஹலோ ஹலோ ஹலோ, அப்ப பணத்துக்காக தான் கடத்திருக்கானுங்க மேடம். அப்ப பணத்தை கொடுத்து என் புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க சார். மேடம், அவனுங்க திருட்டு பசங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். மேடம், அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்க. கொடு. இந்தாங்க சார். கான்ஸ்டபிள், இதை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்ற வரைக்கும் தெளிவா சொல்றாங்க.
பணத்தை கொடுக்கலன்னு என் புருஷனை கொலை பண்ணிட்டா என்ன செய்வீங்க? மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். என் புருஷன் உசுர் போனதுக்கு அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? ஏன் அத்தை? அவரு உங்க புள்ள தானே, நீங்க தானே பெத்தீங்க. உயிரை காப்பாத்த நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்க புள்ள உசுரோட உங்களுக்கு பணம் தான் பெருசா போச்சுல்ல?